உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அன்பு வேற லெவல்ல இருக்க. உங்க அப்பா கிட்டத்தட்ட நகை கடையவே கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. இந்த நகைக்கு எங்க அப்பா பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்ல மஞ்சு. இந்த நகையை நான் போட்டிருக்கும் போது எனக்கு வர சந்தோஷத்தை விட எங்க அப்பா இதுக்காக பட்ட கஷ்டம் தான் என் மனசுக்கு வருது. சரி சரி, இப்ப பொண்ணு மாப்பிள்ளைய அழைச்சிட்டு போற நேரத்துல எதுக்கு கண் கலங்கிட்டு இருக்க? அப்புறம் திரும்ப மேக்கப் போடுறதுக்கு ஆள் எல்லாம் கிடையாது. உங்க அப்பா பணத்தை மிச்சம் பண்றேன்னு சொல்லி மேக்கப் போட வந்தவங்களையும் அனுப்பி வச்சுட்ட. இல்லனா உங்க சித்திய தான் திரும்ப கூப்பிடணும், பாத்துக்கோ. ஏய் இரு மஞ்சு, நான் விஸ்வா சாருக்கு ஃபோன் பண்ணி அங்க என்ன நடக்குதுன்னு ஒரு வாட்டி கேட்டுக்கிறேன். அப்பதான் என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அதுக்கு தான் ஃபோன் பண்றியா இல்ல 1 hour ஆச்சு அதுக்கு கால் பண்றியா? நீ வேற ஏன் மஞ்சு? பரவாயில்லையே, சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்றா. அடுத்த 1 hour ஆச்சு அதுக்கு தான் கூப்பிடுறாளோ? சேச்சே, இருக்காதே. இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கால் பண்ணியிருப்பா. சார், அப்பாவும் பாட்டியும் கோர்ட்டுக்கு போயிட்டாங்கல்ல, அங்க என்ன நடக்குது? எந்த பிரச்சனையும் இல்லை, நான் தான் கூட இருக்கேன்ல. அவங்க உள்ளதான் இருக்காங்க. அப்புறம் சார், நீங்க தான் கூட வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதான் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டியே, அதனால நானும் இப்ப வரைக்கும் ஒரு கெட்டப்லயே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, இதுக்கு தான் கூப்பிட்டியா? ஆமா, வேற எதுக்கு? டைம் என்னாச்சுன்னு தெரியுமா சார்? இன்னும் 1 hour கூட ஆகல. என் வாட்சில் ஆயிடுச்சே. இனி திரும்ப ஒரு தடவை இதுக்காக கூப்பிட போற? கொடுக்க வேண்டியதா கொடுத்தது. சார் நீங்க வைங்க சார், இங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சிருச்சா? அப்ப பிரச்சனை இல்ல சார். போங்க சார், நான் கட் பண்ண போறேன். ஏய் அன்பரசி, அன்பரசி கட் பண்ணாத. சொல்லுங்க சார். அன்பரசி, உண்மையாவே 1 hour ஆயிடுச்சு. போன தடவை வார்த்தையா மட்டும் சொன்னேன், இந்த தடவையாவது. சார், நீங்க ஏதோ ஹிந்தில சொல்ல சொன்னீங்க, அது என்ன மீனிங்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் என்ன சொன்னேன்? நான் இப்போ முத்தம் கொடுக்க போறேன்னு சொல்லிருக்கீங்க. இத மஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு கிண்டல் பண்றா. வேற யாராவது ஹிந்தி தெரிஞ்சவங்க கேட்டிருந்தா என்ன ஆகுறது? கேட்டிருந்தா அவங்களா சிரிச்சுட்டு அந்த பக்கம் போயிருப்பாங்க, அவ்வளவுதானே. சார், இனிமே நான் போன் பண்ண மாட்டேன் சார். இங்க பாரு அன்பரசி, வாக்கு தவறக்கூடாது. அது உங்க பரம்பரைக்கே இழுக்கு. எப்ப ஏற்பட்ட பரம்பரை நீங்க? சார், நீங்க என்ன குழப்பறீங்க. நான் போனை வைக்கிறேன் சார். ஏய் அன்பரசி, அன்பரசி, போனை வச்சிட்டாளா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.